ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஃப்ரூட் கேசரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த கேசரி. இது செய்கிறதும் ஈஸி தான். எப்பயும் ஒரே மாதிரி ஃபுட் கலர் சேர்த்து செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ இதை எப்படி செஞ்சேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஈரம் இல்லாமல் ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. சால்ட் இல்லாத பட்டராக சேர்த்துக்கோங்க. பட்டருக்கு பதிலாக உங்கள்கிட்ட நெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கருப்பு திராட்சை, மஞ்சள் திராட்சை இதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா உப்பலாக வரணும் இந்த திராட்சை. அதுக்கப்புறமா இதை எடுத்துருங்க தனியாக. நீங்கள் எதுனா ஒரு திராட்சை கூட சேர்த்துக்கரலாம், உங்கள் விருப்பம். இப்போ அதே பட்டரில் 100 கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நல்லா பொடி ரவையாக இருக்கணும். அதை சேர்த்துட்டு இந்த பட்டர்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க, நல்லா வாசனை வர வரைக்கும். நம்ம ரவை வறுக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்து ஸ்டவ்லேயே 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு ரவையை. இப்போ 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா திக்காக வரும். ரவையை நல்லா வேக வைக்கணும் இந்த தண்ணியில். இந்த அளவுக்கு திக்காகிட்டே போகும். நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும் போது ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. நம்ம இனிப்புனாலே சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபின்னா அது கேசரி மட்டும்தான். அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம் இன்றைக்கி, அவ்வளோதான். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி. இந்த சமயத்தில் நம்ம ஜீனி சேர்த்துக்கரலாம். உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கரலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவு ரவைக்கு 150 கிராம் அளவு ஜீனி சேர்த்துருக்கேன். ஜீனி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா வெண்ணிலா எசன்ஸு இல்லாட்டி பைனாப்பிள் எசன்ஸு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் போல் ஏலக்காயும் ஜீனியும் பொடி பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல வாசனை வரும். இப்போ இதை 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா செட்டாக இருக்கும் எல்லாமே. இப்போ ரிஃபைண்ட் ஆயிலு ஊற்றிக்கங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கிறலாம். ஊற்றிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இடையில பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ ஊற்றாதீங்க. இப்போ எல்லாம் செட்டாகி வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கரலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். நல்லா பளபளன்னு இருக்கும். கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எப்பயுமே கேசரி நல்லா சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இது 4 பேர் சாப்பிட்லாம் இந்த கேசரி. அந்த அளவுக்கு நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இப்போ நறுக்கி வச்சுருக்க முந்திரி, பாதாம் இதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஃப்ரூட்டி டூட்டி அது ஒவ்வொரு கலராக சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விடணும். சூடாக இருக்கும் போது போட்டு கிளறக்கூடாது. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருந்த கருப்பு திராட்சை, மஞ்சள் திராட்சை அதையும் சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விட்டுட்டு அப்படியே வச்சிடணும். சூப்பரான ஃப்ரூட் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ ஸ்பூன்லேயே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு. நல்லா சூப்பராக இருக்குங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.